ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாம்னா என்ன, இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுல எத்தனை லெவல் இருக்கு, ஸோ இந்த போஸ்ட் இந்த என்டிபிசில செலக்ட் ஆனா இதோட சேலரி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஸ்கில் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த என்டிபிசி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்றது, இதுக்கான கிளாஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ என்டிபிசி எக்ஸாம், ஓகே. ஸோ இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் நீங்க வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ உங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு இருக்கணும். அது போக மேக்சிமம் எவ்வளவு ஏஜ் இருக்கணும், கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையுமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகே. ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு 18 வயசு இருந்தாலே போதுமானது, இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஓகே. மேக்ஸிமம் ஏஜ் பத்தி நான் அடுத்து வந்து சொல்றேன், ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். இதுக்கு கீழே என்னென்ன போஸ்டிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரைன்ஸ் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், டிராபிக் அசிஸ்டன்ட், குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரண்டிஸ் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே ஒரு எக்ஸாம், அந்த என்டிபிசி எக்ஸாம் தான். ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிறதுல ஏதாவது ஒரு போஸ்டோ இல்ல 2 போஸ்ட்டுக்குமே நீங்க வந்து செலக்ட் ஆகலாம், ஓகே. ஸோ ஜாப் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஜாப்னாலே ஆல் ஓவர் இந்தியா எங்கனாலும் உங்களை வந்து போஸ்டிங் போடுவாங்க. இப்போ ரீசெண்டா முடிஞ்ச என்டிபிசில செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு எல்லாம் போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ வேகன்சிஸ் வந்து இன்னும் நோட்டிஃபை பண்ணல. இந்த 2024க்கான நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து அக்டோபருக்குள்ள எப்பனாலுமே ரிலீஸ் பண்ணலாம். மேபி இன்னைக்கு தான் ஜூலை 1, இன்னைக்கு கூட நோட்டிபிகேஷன் வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம், இல்ல நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம். ஆனா இந்த ஜூலை டு அக்டோபர்ல எப்பனாலுமே நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு ஆர்ஆர்பியோட சென்னை ரீஜியன் வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேலண்டர் இருக்கும், அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. இது அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். இதோட குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலோ அல்லது டிகிரி முடிச்சிருந்தாலோ, நீங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எலிஜிபிள் தான், இல்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான், ஓகே. ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசு கொடுத்திருக்காங்க, 18ல இருந்து 33 வயசு கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 18ல இருந்து 30 வயசுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் கிளாஸ் முடிச்ச போஸ்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் 18 வயசு இருக்கணும், மேக்சிமம் 30 வயசு இருக்கணும். அது போக ஓபிசி, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேற கொடுத்திருக்காங்க. அந்த டிகிரி லெவல் போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மினிமம் 18 வயசு, மேக்சிமம் 33 வயசு வந்து இருக்கணும், ஓகே. சோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரயில்வேல இருந்து ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3, ஆர்பிஎஃப் இவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இந்த 2024ல வந்துச்சு. சோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா கேட்டகரிக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ். எதுக்காகனா கோவிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா என்டிபிசிக்கும் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா 12th லெவல் போஸ்ட்டுக்கு மினிமம் 18, மேக்சிமம் 33 இருக்கும், கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஓகே. அதே மாதிரி டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு மினிமம் 18, மேக்சிமம் 36 வரைக்கும் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இது வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல நான் இது சொல்றேன், ஓகேவா. ஏன்னா ஏஎல்பிக்கு கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3 எக்ஸாம்ஸுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், கோவிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் கோவிட் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் பார் ஆகல, ஓகே. நீங்க இப்போ ஜெனரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு ஆயிருச்சுன்னா எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு, நான் என்டிபிசி எழுத முடியாதுங்க கூடியதுக்கு நீங்க வர வேண்டாம். ஏன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் ஒரு 3 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக மாறும். எப்படி மாறும்னா 18ல இருந்து 33 மாறும், இது 18ல இருந்து 36 மாறும், ஓகே. இது போக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எப்போ வழக்கமா கொடுக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனை அடுத்து நான் சொல்றேன், ஓகே. இதுல கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகே. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வீடியோவோட எண்ட்ல நான் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், ஓகே. செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா CBT 1, CBT 2, ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்,
ஓகே. ஸோ சிபிடி ஒன்னுனா என்ன, சிபிடி டூனா என்ன? சிபிடினாலே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த சிபிடி ஒன்னுங்கிறது என்னன்னா, இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க? 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள்ல எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேட்சா ஒவ்வொரு ஷிஃப்டா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி ஒன்னுங்கிறது எல்லாருமே காமனா எழுத போவாங்க. அப்ளை பண்ண எல்லாருமே சிபிடி ஒன் வந்து எழுதுவாங்க. இந்த சிபிடி ஒன்னோட மார்க் பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே. ஸோ இந்த 100 மார்க்குக்கு எக்ஸாமுங்கும் போது இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் பிளஸ் சயின்ஸ். சயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா தான் கேட்பாங்க. இதுதான் இதோட சிலபஸ். ஓகே. ஸோ இந்த சிலபஸ் எல்லாத்தையும் பத்தி நான் டீடைலா அடுத்து சொல்றேன். ஓகே. இந்த 100 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே. 100 மார்க்குக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 மார்க் இல்ல ஒரு 65 மார்க் கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வைக்கிற கட் ஆஃப், அதாவது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள என்னென்ன போஸ்ட் வரும்னா லெவல் 2, 3, 4, 5, 6 வரும். ஓகே. சோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 2க்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, 65 இருக்கு. உங்களோட சிபிடி ஒன்னோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 85 வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. லெவல் 3யோட கட் ஆஃப் 70 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க லெவல் 2க்கு எலிஜிபிள், லெவல் 3க்கு எலிஜிபிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட கட் ஆஃப் வந்து ஒரு 80 இருக்கு. லெவல் 6ஓட கட் ஆஃப் வந்து ஒரு 85 இருக்கு. அப்ப எல்லா லெவலுக்குமே நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது உங்க நேம், அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம்னா லெவல் 2, 3, 4, 5, 6 இந்த எல்லா எக்ஸாமுமே நீங்க எழுதலாம். சிபிடி 2ல இந்த எல்லா எக்ஸாமுமே நீங்க எழுதலாம்னு உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா? சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணிடுவாங்க. நீங்க சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்க. சோ இத்தனை லெவலுக்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வரும். அப்ப இத்தனை லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தா நான் எத்தனை எக்ஸாம் மேம் எழுதணும்னு கேட்பீங்க. சோ 1, 2, 3, 4, 5 சிபிடி 2 நீங்க எழுதணும். ஓகே. சோ அந்த 5 சிபிடி 2ல நீங்க இந்த 5 இதுலயும் பாஸ் ஆகலாம். 5 இதுலயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஜாப். ஓகேவா? சோ ஏதாவது ஒண்ண நீங்க தான் சூஸ் பண்ணணும். இல்ல 3 நான் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 3 இதுக்கு நீங்க போலாம். ஏதாவது ஒண்ணு தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2 மட்டும் கிளியர் பண்ணலாம். ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா லெவல் 2 சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 3 லெவலு 2 லெவலு அந்த மாதிரி கிளியர் பண்ணிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு லெவல் மட்டும் கிளியர் பண்ணி உள்ள போன ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே. சப்போஸ் உங்களோட ஸ்கோர் வந்து வெறும் 65 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா லெவல் 2ஓட கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிருக்கீங்க. நீங்க லெவல் 2க்கு மட்டும் எலிஜிபிள். உங்களுக்கு ஒரே ஒரு சிபிடி 2 மட்டும் இருக்கும். ஓகே. சோ இப்ப தெளிவா புரியுதா? சிபிடி 1ங்கிறது ஒரு எக்ஸாம் தான். சிபிடி 2ங்கிறது நீங்க எத்தனை லெவல் கிளியர் பண்றீங்களோ அத்தனை லெவல் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து எல்லா லெவலும் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 5 சிபிடி 2 எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப 5 சிபிடி 2ல பாத்தீங்கன்னா ஒரு 2 இது கிளியர் பண்ணலாம், இல்ல 4 கிளியர் பண்ணலாம், இல்ல 5மே கிளியர் பண்ணலாம். ஓகே. இதுதான் சிபிடி 2. ஓகே. சிபிடி 2 எத்தனை மார்க்குக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 மார்க்குக்கு நடக்கும். அந்த சிபிடி 1ல என்ன சிலபஸோ அதுதான் சிபிடி 2க்கும். அதே மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுதான் உங்களுக்கு என்ன எங்க இருக்கும்னா சிபிடி 2லயும் சிலபஸ் ஆகிருக்கும். ஓகே. ஒன் பை ஒன்னா பின்னாடி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில போஸ்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சிபிடி 1 சில லெவலுக்கு அது எந்தெந்த லெவல்ங்கிறத நான் சொல்றேன். சிபிடி 1 முடிச்சு சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து என்ன இருக்கும்னா டைப் டெஸ்ட்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபேட், அதாவது சைக்கோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ சில போஸ்ட் இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் 6க்குள்ளலாம் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா சைக்கோ டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட் இருக்க போஸ்ட்டுக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. டைப் டெஸ்ட்ங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். இந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி இந்த அதே மாதிரி இந்த சிபேட்லயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். இந்த ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது மார்க் எங்கேயுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இதை குவாலிஃபை ஆகணும். ஆனா இதுல மஸ்ட் நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். சப்போஸ் நீங்க வந்து டைப் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகல அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்க ஃபெயில் தான். அதாவது சிபிடி 2ல நீங்க வந்து என்ன மார்க் 120க்கு 120 எடுத்திருந்தாலுமே இந்த ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். அப்படி குவாலிஃபை ஆகலைன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டைப் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிறது அவ்வளோ டஃப்பான இது கிடையாது. நீங்க சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குன்னு சில சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு கரெக்டா நீங்க டைப் பண்ணாலே போதும். இதுக்கு டைப் சர்டிபிகேட் வேணுமான்னு கேட்டீங்கன்னா டைப் சர்டிபிகேட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் டைப் தெரிஞ்சிருந்தா மட்டும் போதுமானது. ஓகே. இதுல ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். இந்த ரெண்டு இதுலயும் தான் உங்களோட ஸ்கோரை நீங்க பாத்துக்கணும். சிபிடி 1ல கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். சிபிடி 1ல நல்ல ஸ்கோரா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த லெவல் கிடைக்கும். எத்தனை லெவல்னாலும் நீங்க கிளியர் பண்ணலாம்.
CBT 2லயும் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இதாகிடலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல டிவி நடக்கும். லெவல் 2 கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு டைம்ல டிவி நடக்கும், லெவல் 3 கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு டைம்ல டிவி நடக்கும். ஸோ அந்த டிவிக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம்ல போஸ்டிங் போடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போஸ்டிங் வாங்கி ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல ஆகிடுச்சு. அதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது இன்னொரு லெவல்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு போஸ்டிங் போட்டாங்க. எந்தெந்த இதுல வேகன்சிஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கும் அங்க சீக்கிரம் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேவா? சோ போஸ்டிங் வந்து எப்படினாலும் போடுவாங்க. ஆனா கன்ஃபார்மா போட்டுருவாங்க. சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் போடுவாங்க, சில பேருக்கு ரொம்ப லேட் ஆனாலும் போடுவாங்க. ஆனா நீங்க எல்லா இதுவுமே கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு போஸ்டிங் வந்து உண்டு. ஓகேவா? சோ இதுதான் ஓவர் வியூ. ஓகே, சோ இப்போ அப்ளை பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சோ இத பத்தி நான் சொல்லிட்டேன். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா நீங்க 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட ஏஜ் 18ல இருந்து 30 இருக்கணும். யாருக்குன்னா 12th முடிச்சவங்களுக்கு. டிகிரி முடிச்சவங்களுக்கு 18ல இருந்து 33. மேபி இந்த ஏஜ் வந்து மாறலாம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் வந்துச்சு இல்லையா, அதனால ஒரு 3 வருஷம் கோவிட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, சோ ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அண்ட் ஓபிசிக்கு ஃபீஸ் வந்து 500 ரூபாய். ஓகேவா? சோ 500 ரூபாய் அப்படின்னு பாக்காதீங்க. அதுல 400 ரூபாயை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போனா நீங்க CBT 1 எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிட்டு எழுத போவீங்க இல்லையா, சோ உங்களோட CBT 1 வந்து பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க CBT 1 அட்டன் பண்ணாலே உங்களுக்கு காசு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் ஃபீஸ் வந்து. அதே மாதிரி SC ST PWD ஸ்டூடெண்ட்ஸ், அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ரௌசிங் சென்டர்ல பே பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ல இருந்தே மினிமம் பே பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா ப்ரௌசிங் சென்டருக்காரங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணாங்கன்னா ரீஃபண்ட் ஆகுறது அவங்க அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்க. 500 ரூபாய் கட்ட போறீங்க. நீங்க CBT 1 அட்டன் பண்ணிட்டாலே உங்களோட ஃபீஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி SC ST PWD ஸ்டூடெண்ட்ஸ் விமன் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா நீங்க வெறும் 250 ரூபாய் பே பண்ணா போதும். அதே மாதிரி நீங்க CBT 1 வந்து அட்டன் பண்றீங்க அப்படின்னா, அதாவது அப்ளை பண்ணிட்டு அந்த லெவல் 1 எக்ஸாம் CBT 1 எழுதினதுக்கு அப்புறமா உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ ரயில்வேல ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ஃபீஸ் பே பண்ணதான் போறோம், அந்த ஃபீஸை நம்ம கிட்ட ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பேங்கிங்லாம் எழுத போனீங்க அப்படின்னா ஃபீஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 800 ரூபாய் கிட்ட ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாமுக்கே. சோ அதனால நீங்க ரயில்வே எக்ஸாம் ட்ரை பண்றீங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாவும் இருக்கும், அட் த சேம் டைம் இதோட ஃபீஸும் கம்மி தான். ஓகேவா? சோ நீங்க வந்து 500 ரூபாய் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதே SC ST PWD விமன் கேண்டிடேட் இதுல ஏதாவது ஒரு இதுல நீங்க வர்றீங்கன்னா 250 ரூபாயுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதோட குவாலிஃபிகேஷன் பாத்துக்கோங்க. இதுல என்னென்ன போஸ்ட்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ இதுல டிகிரி லெவல் யாருக்கெல்லாம் வரும்னு பாத்துக்கோங்க. கமர்ஷியல் அப்ரண்டிஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த போஸ்டிங் குள்ள போறீங்கன்னா. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்னா சோ இதுக்கும் டிகிரி. ஓகேவா? சோ டைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில தான் நடக்கும். சோ இங்கிலீஷ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் டைப் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. டிராபிக் அப்ரண்டிஸ்க்கு டிகிரி முடிச்சிருக்கணும். என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க்கு டிகிரி முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் ASMக்கு டிகிரி. ஓகே, சோ JAA ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். குட்ஸ் கார்டுக்கு டிகிரி, அதே மாதிரி டிராபிக் அசிஸ்டன்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். சீனியர் டைம் கீப்பருக்கும் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, சோ ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதே கரெக்டா கொடுத்திருக்காங்க. சோ இந்த 18ல இருந்து 30 இதுதான் கன்ஃபார்மா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், கோவிட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க ஒரு 3 வருஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க. ஓகே, அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா இப்ப எப்பவும் காமனா இருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சே சொல்றேன். சோ மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வயசு. எதுக்கு? 12th லெவல் போஸ்ட்டுக்கு. இப்போ நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. அப்ப இந்த மேக்ஸிமம் ஏஜ் கூட ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். SC ST இருக்கீங்கன்னா இது கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இதை கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் PWD ஸ்டூடெண்ட்டுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதே ஓபிசியா இருந்தீங்கன்னா 13 வருஷம், SC ST இருந்தீங்கன்னா 15 வருஷம். அந்த மேக்ஸிமம் ஏஜ் கூட இந்த இயர்ஸ் இந்த வயசை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி பாத்துக்கோங்க. அதே 18ல இருந்து 33 இருக்கு இல்லையா டிகிரி லெவல் போஸ்ட், சோ அதுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம், SC ST இருந்தீங்கன்னா 5 வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சோ நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எத்தனைன்னா 36. 18ல இருந்து 36 வயசுக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். SC ST இருந்தீங்கன்னா 18ல இருந்து 38 வயசு வரைக்குள்ள நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, சோ அது போக PWD ஸ்டூடெண்ட்டுக்கு
அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுல கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிபேட் இருக்கும். ஓகேவா, ஸ்கில் டெஸ்ட் சில பேருக்கு டைப் டெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு சிபேட் இருக்கும், நீங்க செலக்ட் ஆகக்கூடிய லெவலை பொறுத்து. அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் மெடிக்கல். ஸோ இதுதான் ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்படிதானே, மேல சொன்னது அப்படியே கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு சிபிடி 1, அடுத்து சிபிடி 2, ஸ்கில் டெஸ்ட் அல்லது சைக்கோ டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிவி, மெடிக்கல். ஓகே, ஸோ இந்த குவாலிஃபையிங் மார்க் இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டாம். ஸோ நாம வந்து கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணணும், இந்த டி ஸ்கோர் அதெல்லாம் இது வேண்டாம். ஸோ இந்த சி பேட்ல எவ்வளோ இது எடுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டி பேட்ல பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு குவாலிஃபை இன் ஈச் ஆஃப் த டெஸ்ட் பேட்டரிஸ் of CBAT for considering them for the post of SM or TA. ஓகேவா, டிராபிக் அப்ரண்டிஸ், SM ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள்னா உங்களுக்கு சிபேட் வந்து வைப்பாங்க. சிபேட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இது ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும். எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. ஓகேவா, சோ சிபேட் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. அதாவது சிபிடி 1 முடிஞ்சிருச்சு, சிபிடி 2 முடிஞ்சிருக்கு. நீங்க வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இல்ல இந்த டிராபிக் அப்ரண்டிஸ் இதுல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா சிபேட் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. த மெரிட் லிஸ்ட் வில் பி டிராவன் ஒன்லி ஃப்ரம் த அமாங்ஸ் candidates qualifying in the CBAT. 70% weightage of the marks obtained in the second stage CBT and 30% weightage of the marks obtained in CBAT. ஓகேவா, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, சிபிடில இருக்கக்கூடிய 70%, அதுக்கப்புறம் இந்த சிபேட்ல உள்ள 30% மார்க்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா, எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகணும். சிபேட்ல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிபிடி 2ல எடுத்திருக்கக்கூடிய 70% மார்க் பிளஸ் சிபேட்ல எடுக்கக்கூடிய 30%. ஓகே, அது 30%க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அதே டைப் டெஸ்ட்னா நீங்க டைப்ல ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓகே, டைப்பிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டுக்கு 8 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கும். அதாவது 8 times the number of vacancies will be called for typing test. இப்ப 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா 800 பேர் டைப் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே போயிருக்க மாட்டாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபை ஆகுற மாதிரி, ஏன்னா அவங்க வந்து சிபிடி 1 சிபிடி 2 வந்து ரொம்ப சின்சியரா படிச்சிருப்பாங்க. ஆனா டைப் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. டைப் டெஸ்ட்டுக்கும் கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சிபிடி 2ல வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்கும். ஸோ அதை வச்சு எலிமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 800 100 மாத்தணும் அப்படின்னா அதான் வழி. ஸோ அப்படி இல்லைன்னா அவங்க வேற ஒரு லெவலுக்கு செலக்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா 800 மெம்பர்ஸும் டைப் டெஸ்ட் வந்து குவாலிஃபை ஆகுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல சில பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிருவாங்க. அப்படி டிஸ்குவாலிஃபை ஆகுறவங்க என்ன ஆவாங்கன்னா அவங்க இன்னொரு லெவல் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க, அந்த லெவலுக்குள்ள போயிருவாங்க. சப்போஸ் இதுல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போஸ்ட் எனக்கு வேண்டாம், நான் இன்னொரு லெவல், நான் லெவல் 6 கிளியர் பண்ணிருக்கேன், நான் அதுக்குள்ள போயிருவாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்மி ஆயிருவாங்க. கடைசி 100 போஸ்டிங் வந்து கிடைச்சிரும். ஓகேவா, சோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். 8 டைம்ஸ் கூட்டுறாங்களே நம்ம செலக்ட் ஆகுமா ஆக மாட்டோமா இது பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த டைப் டெஸ்ட்டுக்கு வரவன் ஒரு லெவல் மட்டும் கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. 2 3 4 5 6ன்னு எல்லா லெவலுமே கிளியர் பண்ணவங்களும் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு 4 லெவலை எலிமினேட் பண்ணிட்டு ஒரு ஜாபுக்குள்ளதான் அவங்க போற மாதிரி இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த போஸ்டிங் வேண்டாங்கும் போது அந்த இது வேகன்சி காலியாகும். அதே மாதிரி இதுல டிஸ்குவாலிஃபை ஆகுறவங்க அந்த மாதிரி நிறைய இது பண்ணும்போது கடைசி எல்லாருமே கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க வந்து நல்லா படிங்க. ஓகே, சோ இதுல வந்தீங்கன்னா 30 words per minute. ஓகே, இங்கிலீஷுக்கு. அதே ஹிந்தினா 25 words per minute கொடுத்துருக்காங்க. சோ இந்த டைப் டெஸ்ட் பத்தி ஏற்கனவே நான் டீடைலா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த டைப் டெஸ்ட் எதுல பிராக்டிஸ் பண்றது, இதுல வந்து இது எப்படி வந்து எரர் இல்லாம டைப் பண்றது, எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றது நம்ம டைப் பண்ற மாதிரிங்கிறத தனியாவே நான் ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒவ்வொரு இதுலயும் கேட்ட கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இதுல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சோ நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதான சொல்லியிருந்தேன். சோ இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ரீசனிங் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பஸ்ஸில் 3 கொஸ்டின் ஈஸியா தான் இருந்திருக்கு. சிலாஜிசம்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரீசனிங் கீழே வரக்கூடிய டாபிக். பேசிக் தெரியாதவங்களுக்கு நான் எப்படி படிக்கணுங்கிறத அடுத்து சொல்றேன். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே டீச் பண்ணிருப்போம். வென் டயக்ராம்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல 3 கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ல 1 கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல 2 கொஸ்டின், ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் 1, அனாலஜில 1 கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல்
ஆபரேஷன் 3 கொஸ்டின், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன்ல ஒரு கொஸ்டின், ஆட் ஒன் அவுட்ல 2 கொஸ்டின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 1, கோடிங் டிகோடிங்ல 1, டோட்டலா 30 கொஸ்டின். இது வந்து சிபிடி 1ல. ஓகே, சோ அதே மாதிரி இது வந்து ரீசனிங்கா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 கொஸ்டின் கேக்குறாங்க, ஜியாகிரபில 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 1 ஆர் 2 கொஸ்டின், பயாலஜில 3 கொஸ்டின், பிசிக்ஸ்ல 2 கொஸ்டின், கம்ப்யூட்டர்ல 4 கொஸ்டின் கேக்குறாங்க, பாலிட்டில 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே 8ல இருந்து 9, கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா 11ல இருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின், நம்பர் சிஸ்டம் 3 கொஸ்டின், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 3 கொஸ்டின் கேக்குறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 கொஸ்டின், மென்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரியில 2ல இருந்து 3, ஆவரேஜ்ல ஒரு கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி 2 கொஸ்டின், ரேஷியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இது எல்லாமே போன தடவை சிபிடி 1ல கேட்ட கொஸ்டின். ஒவ்வொரு டாபிக்லயும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்துக்கோங்க. சோ இதோட பேட்டர்ன் வந்து அடுத்து நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அதோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா இது கூட அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ என்டிபிசில நீங்க அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அதாவது 12th லெவல் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. 12th லெவல் போஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட பேசிக் பே எவ்வளவு இருக்கும்? ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா 19,900 இருக்கும், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கும் 19,900, ஜூனியர் டைம் கீப்பர் 19,900, ட்ரைன் கிளர்க் 19,900, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் 21,700 இருக்கா. இது போக ஒவ்வொரு அலோவன்சஸ் இருக்கும். ஓகே, அந்த அமௌண்ட் கூட அந்த 19,900 இருக்கு இல்லையா, அது கூட இந்த அலோவன்சஸ் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அலோவன்சஸ் வந்து இருக்கும். அது போக சில ரிஸ்கான ஜாப் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு இன்னும் அலோவன்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ அந்த அலோவன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க 12th லெவல் போஸ்ட்டுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க கையில எவ்வளவு வரும்னா ஒரு 35,000ல இருந்து 40,000 வரைக்கும் உங்க கையில வந்து சேலரி கிடைக்கும். ஓகே, இது போக இந்த அலோவன்சஸ் எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து நீங்க 12th லெவல் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட சேலரி ஒரு 35ல இருந்து 40 வரைக்கும் கையில கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியா பொறுத்து, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ, ஒரு வில்லேஜ் சைடு கொஞ்சம் ஒரு நீங்க வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறது வில்லேஜுக்குள்ள இருக்கிறதுக்கும் சேலரி வந்து வேரி ஆகும். சிட்டிக்குள்ளனா கூட ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் இருக்கும். நீங்க வில்லேஜுக்குள்ள அந்த சைட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு 2,000 3,000 வித்தியாசம் வரும். சோ அதனாலதான் ஒரு 35ல இருந்து 40க்குள்ள உங்களோட சேலரி வந்து இருக்கும் நீங்க 12th லெவல் போஸ்டிங் குள்ள போயிட்டீங்கன்னா. இப்ப டிகிரி லெவல் போஸ்டிங் குள்ள இப்போ டிராபிக் அசிஸ்டன்ட், குட்ஸ் கார்டு, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர், இந்த போஸ்டிங் குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா ஓகே, சோ இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சேலரி பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் அசிஸ்டன்ட்னா 25, குட்ஸ் கார்ட்னா 29,200, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்னா 29,200, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்னா 29,200, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 29,200, சீனியர் டைம் கீப்பர் 29,200, கமர்ஷியல் அப்ரண்டிஸ் 35,400, ஸ்டேஷன் மாஸ்டர் 35,400. ஓகேவா, சோ இது ஃபைனல் சேலரி கிடையாது. இது கூட உங்களுக்கு அலோவன்சஸ், இப்ப கீழே சொல்லியிருக்க அலோவன்சஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏஇ, பென்ஷன் ஸ்கீம், இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கையில வரக்கூடிய சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா ஒரு 50ல இருந்து 55க்கு வரும். ஓகேவா, சோ மேக்ஸிமம் லாஸ்டா நம்ம ஸ்டூடெண்டோட சேலரி ஸ்லிப் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அவரோடது பாத்தீங்கன்னா ஒரு 56 கிட்ட வந்துச்சு. ஓகேவா, சோ அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 50ல இருந்து 55, மேபி 60 வரைக்குமே போகலாம். ஓகே, சோ நீங்க கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து 55ல இருந்து 60 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். 50 டு 55 கூட வேண்டாம், 55 டு 60 இந்த ரேஞ்சில இருக்கும். ஒரு 55,000ல இருந்து 60,000க்குள்ள இருக்கும். 12th லெவல் போஸ்டோட சேலரி பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40க்குள்ள இருக்கும். இதுனா 55,000ல இருந்து 60,000 வரைக்கும் இருக்கும். சோ நான் சேலரி எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நீங்க என்டிபிசி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. எப்படி எழுத போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும், உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஆர் உங்க மெயில் ஐடிக்கு ஹால் டிக்கெட் வந்து இது பண்ணுவாங்க. இல்ல நம்ம யூடியூப்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த மாதிரி என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கே ஒரு இன்டிமேஷன் வரும், இந்த மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்க ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு. சோ அதுல உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கும், உங்க போட்டோ இருக்கும், எல்லாமே கரெக்டா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கு, எந்த ஊர்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். அதுல உங்களோட போட்டோ ஒண்ணு பேஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஓகேவா, ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். ஓகேவா, சோ இப்போ
அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப், அட்மிட் கார்டோட காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பியோ ஒரு பிரிண்ட் அவுட் காப்பியோ கையில வச்சுக்கணும். அதுல ஒரு போட்டோ ஒட்டிக்கணும். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஹால் போட்டிருக்காங்களோ அங்க நீங்க போவீங்க. ஓகேவா? அங்கதான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1 வந்து நடக்கும். ஓகே, சோ நான் இதை அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கெல்லாம் டைப் டெஸ்ட் இருக்கும், யாருக்கெல்லாம் சிபேட் இருக்குங்கிறத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இதுதான் லெவல் 1. ஓகே, ஸ்டேஜ் 1. இப்போ நீங்க உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு எக்ஸாம் ஹால் போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அப்படின்னாலே பெரும்பாலும் பிஎஸ்என் காலேஜ் தான் போடுவாங்க. ஏதோ ஒரு காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்களோ அந்தந்த ஏரியால உங்களுக்கு வந்து சென்டர் போடுவாங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் சிபிடி 1 நடக்கும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் 30 மார்க். ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் 40 மார்க். டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க். டைம் பாத்தீங்க அப்படின்னா 90 நிமிஷம் டைம். டைம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 90 நிமிஷம் டைம். 90 நிமிஷம் இருக்கும்போது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் டைம் இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. 1.5 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வித் 100% அக்யூரசில வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா? சோ ஏன்னா இங்க அக்யூரசி ரொம்ப முக்கியம். இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் எவ்வளவுன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். நீங்க 3 கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் போகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்களா, அந்த தப்பா போட்டதுக்கு ஒரு 3 மார்க் பிளஸ் நெகட்டிவ் மார்க் ஒரு 1 மார்க். சோ டோட்டலா 4 மார்க். ஓகே, புரியுதா? இப்போ 10க்கு நீங்க வந்து 7 மார்க் வாங்கிருக்கீங்க. 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. 10க்கு 7 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்க. அப்போ 10க்கு 7 கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா 7 மார்க் தானே வரணும். ஆனா 7 மார்க் வராது, 6 மார்க் வரும். ஏன்னா நீங்க 3 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்களா, அதுக்கு ஒரு 3 மார்க் ரெடியூஸ் ஆகிரும். பிளஸ் அந்த 3 மார்க்குக்கு 1/3 நெகட்டிவ் மார்க்கா, சோ 1/3 இன்டு 3ங்கும் போது நெகட்டிவ் மார்க் ஒரு 1 மார்க். சோ அப்போ உங்களுக்கு 7 மார்க் கிடையாது, 6 மார்க் தான் வரும். ஓகே, சோ புரியுதா இப்ப நெகட்டிவ் மார்க்? அதனால நீங்க வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணும் போதே உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, சோ லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப் வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்து நாம பார்க்கலாம். இப்போ சிபிடி 1 வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ இப்போ சிபிடி 1 எக்ஸாம் எழுதிட்டீங்க. அதுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் அந்த கட் ஆஃப். இது லாஸ்டா ரிலீஸ் பண்ண கட் ஆஃப். அகமதாபாத், அஜ்மர், அலகாபாத், பெங்களூர், நீங்க என்ன ரீஜியன் கொடுத்துருக்கீங்களோ அந்த கட் ஆஃப் வந்து பாத்துக்கலாம். ஓகே, சோ பெரும்பாலும் நம்ம ஸ்டூடெண்ட் சென்னை ரீஜியன் கொடுப்பீங்க, இல்ல பெங்களூர் ரீஜியன் கொடுப்பீங்க. ஓகே, சோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க. இப்ப சென்னை ரீஜியன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் சென்னை ரீஜியன்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கட் ஆஃப் இந்த மாதிரி தான் போடுவாங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியில வரீங்கன்னா உங்களோட சிபிடி 1ஓட கட் ஆஃப் எவ்வளவுனா 72.14 இருக்கணும். 72.14 இல்ல அதை விட அதிகமா, ஒண்ணு 72.14 இல்ல 100 வரைக்கும் இந்த ரேஞ்சில இருக்கணும் உங்களோட கட் ஆஃப். 72.14க்கும் 100க்கும் இடையில. ஓகேவா? சோ இதுல இருந்து இந்த 100க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மினிமம் 69.11 மார்க் எடுத்திருக்கணும். இல்ல நீங்க 70 எடுத்தாலும் பாஸ், 71 72 எடுத்தாலும் நீங்க சிபிடி 1 பாஸ் தான். ஓகேவா? என்னென்ன லெவல் கிளியர் பண்ணிருக்கீங்கிறத அதுலயே சொல்லிருவாங்க. அடுத்து நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 57.67 தான் உங்களோட கட் ஆஃப். எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 46.84 தான் உங்களோட கட் ஆஃபா இருக்கும். ஓகே, எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா வெறும் 46 47 மார்க் எடுத்தாலே நீங்க வந்து சிபிடி 1 வந்து என்னது நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஜெனரல்ல வரீங்கன்னா 72.14. ஓகேவா? சோ உங்களோட கேட்டகிரிக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளதான் உங்களுக்கு போட்டியே. ஓகேவா? சோ மத்தவங்க கூட உங்களுக்கு வந்து போட்டி கிடையாது. அப்போ நீங்க உங்களோட கேட்டகிரியில நீங்க வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து எடுக்கணும். நீங்க ஜெனரலா இருக்கீங்கன்னா இன்னும் நல்லா எஃபோர்ட் போடணும். உங்களோட ஸ்கோர் வந்து 100க்கு 80+ எடுக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகேவா? அப்பதான் நீங்க வந்து நிறைய லெவல் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க ஓபிசியா வரீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல்ல இருந்து ஒரு 3 மார்க் அப்படிதான் டிஃபரன்ஸ் வரும். 3 மார்க் 2 மார்க் தான் டிஃபரன்ஸ் வரும். இப்ப எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 மார்க் 20 மார்க் வித்தியாசம் வரும். சோ அதனால உங்க கேட்டகரி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எஃபோர்ட் போடுங்க. அதுக்காக நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கம்மியா தான் எடுக்கணும் இல்ல, நீங்களும் நிறைய மார்க் எடுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் 70 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லா லெவலுமே கிளியர் பண்ணிருவீங்க. லெவல் 2 3 4 5 6ன்னு. அதனால எப்பவுமே மேக்ஸிமம் மார்க் எடுக்கிற மாதிரி நீங்க வந்து பாருங்க. நம்ம கேட்டகரியில என்ன கட் ஆஃப்ங்கிறத பாக்காதீங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ இந்த ரிசல்ட் வந்துருச்சு. இந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களை ஸ்டேஜ் 2க்கு கூப்பிடுவாங்க. ஸ்டேஜ் 2ங்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு கட் ஆஃப் வரும்போது லெவல் 2 3 4 5 6 இருக்கும். உங்களோட ஹால் டிக்கெட்லயே மென்ஷன் பண்ணிருவாங்க. அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வரும்போதே அந்த ரிசல்ட்லயே மென்ஷன் பண்ணிருவாங்க. நீங்க வந்து லெவல் 2க்கும் எலிஜிபிள், லெவல் 4க்கும் எலிஜிபிள், உங்க நேம், உங்க ரோல் நம்பர், உங்க ஃபாதர் நேம் இருக்கும், இல்ல மதர் நேம் இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு கீழே நீங்க இந்த லெவலுக்கு நீங்க எலிஜிபிள், இந்த 2 லெவலுக்கும் எலிஜிபிள், இல்ல இந்த 4 லெவலுக்குமே நீங்க எலிஜிபிள், இல்ல நீங்க இந்த ஒரு லெவலுக்கு தான் எலிஜிபிள்ங்கிறத நீட்டா கொடுத்துருப்பாங்க.
நீங்க ஒரே ஒரு லெவலுக்கு மட்டும் எலிஜிபிள்னா ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், ஒரு வாட்டி சிபிடி 2 எழுதினா போதும். சப்போஸ் நீங்க எல்லா லெவலுக்குமே எலிஜிபிள்னா 5 வாட்டி ஹால் டிக்கெட் வரும், 5 தடவை எக்ஸாம் எழுத போகணும். ஓகேவா? சோ 5 தடவை எழுதுறதுலாம் ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா நீங்க வந்து 2 3 எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம ரொம்ப இதா இருக்கலாம். அவ்வளவு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நாம தான் சூஸ் பண்ணணும் எனக்கு எந்த போஸ்டிங் வேணும் அப்படிங்கறத. ஓகேவா? சோ இப்ப புரியுதா? அப்ப சிபிடி 2 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். லெவல் 2 கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு டைம் நடக்கும், லெவல் 3க்கு ஒரு டைம் நடக்கும், லெவல் 4க்கு ஒரு டைம் நடக்கும், 5க்கு ஒரு டைம் நடக்கும், 6க்கு ஒரு டைம் நடக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ரிசல்ட் வந்து தனித்தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப சிபிடி 2க்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 35 கொஸ்டின், அங்க என்ன படிச்சீங்களோ சிபிடி 1ல என்ன சிலபஸோ அதுதான் இங்கேயோ. ரீசனிங்ல 35 கொஸ்டின் 35 மார்க், ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் 50 மார்க், 120 கொஸ்டின் டோட்டலா 120 மார்க். டைம் பாத்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் டைம், அதாவது 1.5 மணி நேரம் டைம். ஓகே, உங்களால எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வித் 100% அக்யூரசியோட எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுக்க முடியும். சப்போஸ் நெகட்டிவ்ல நிறைய மார்க் போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகே, சோ இப்போ சிபிடி 2 வந்துருச்சு. இப்போ சிபிடி 2 ரிசல்ட்டும் வந்துரும். ஓகேவா? சோ சிபிடி 2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க லெவல் 2க்கு எழுதிருக்கீங்கன்னா நீங்க லெவல் 2ல வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ லெவல் 3னா இந்த இந்த லெவல் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்கன்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் 2, இப்போ லெவல் 2 கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரைன்ஸ் கிளர்க், இந்த போஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல் 2ல வரும். ஓகேவா? சோ இந்த லெவல் 2ல ஃபர்ஸ்ட் 3 போஸ்ட் இருக்கு இல்லையா? ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர். சோ இந்த போஸ்டுக்கு டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த டைப் டெஸ்ட்ல நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும். அப்படி குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு டிவியும் மெடிக்கலும் இருக்கும். ஓகேவா? சோ லெவல் 2ல நீங்க வந்து கிளியர் பண்றீங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டைப் டெஸ்ட் கண்டிப்பா வைப்பாங்க. ஓகேவா? ட்ரெயின் கிளர்க்கு வந்து டைப் டெஸ்ட் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் வந்து லெவல் 3ல வரக்கூடிய போஸ்ட். ஓகேவா? சோ இந்த லெவல் 3 இதுக்கு வந்து டைப் டெஸ்ட் கிடையாது. லெவல் 3க்கு வந்து டைப் டெஸ்ட் கிடையாது. லெவல் 2ல இந்த 3 போஸ்ட்டுக்கும் மட்டும் டைப் டெஸ்ட் இருக்கும். தெளிவா புரியுதா? அடுத்து பாருங்க. சோ இப்போ டிராபிக் அசிஸ்டன்ட் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபேட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அந்த லெவல் 2க்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அடுத்து குட்ஸ் கார்டு செலக்ட் ஆகுறீங்கன்னா லெவல் 5, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது, சைக்கோ டெஸ்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட சிபிடி 2 ஸ்கோரை வச்சு டைரக்டா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. லெவல் 2 கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்க லெவல் 5 கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. டைரக்டா உங்களோட சிபிடி 2 ஸ்கோரை வச்சு உங்களை குட்ஸ் கார்டுல போட்டுருவாங்க, இல்லைன்னா சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெவல் 5ல சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிள்னா லெவல் 5 தான் எழுதிருக்கீங்க. குட்ஸ் கார்டுக்கு நீங்க எலிஜிபிள்னா டைப் டெஸ்ட் கிடையாது. அதே சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் டெஸ்ட் உண்டு. அதே ஜூனியர் அக்கௌண்ட் கம் டைபிஸ்டுக்கும் டைப் டெஸ்ட் உண்டு. சீனியர் டைம் கீப்பருக்கும் டைப் டெஸ்ட் வந்து உண்டு. லெவல் 5ல பாத்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு வந்து டைப் டெஸ்ட் கிடையாது. மீதி இருக்க ஒரு 3 போஸ்ட்டுக்கு வந்து டைப் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க லெவல் 5 கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு டைப் டெஸ்ட் உண்டு. அதுல குட்ஸ் கார்டு சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குள்ள போறீங்கன்னா டைப் டெஸ்ட் இருக்காது. இந்த 3 போஸ்டிங்குள்ள இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைப் டெஸ்ட் உண்டு. இப்போ லெவல் 6 கிளியர் பண்றீங்கன்னா கமர்ஷியல் அப்ரண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர். அதுலயே பாத்தீங்கன்னா கமர்ஷியல் அப்ரண்டிஸுக்கு சிபேட் வந்து கிடையாது. ஓகே, அதே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும், சிபேட் இருக்கும். ஸோ இந்த சிபேட்னா என்ன, இதுல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்கிறத தனியா ஒரு வீடியோல போடுறேன். அதே மாதிரி அந்த டைப் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தனியா ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்காது. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஓவராலா நான் சொல்லிடுறேன். நீங்க என்டிபிசிக்கு எலிஜிபிள் அப்படின்னா என்னென்ன முடிச்சிருக்கணும்? 12ஆம் கிளாஸ் அல்லது டிகிரி, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடிச்சிருக்கணும். என்டிபிசில என்னென்ன லெவல்? சிபிடி 1, சிபிடி 2. சிபிடி 1 கிளியர் பண்ணாதான் நம்மள சிபிடி 2க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சிபிடி 2ல பாத்தீங்கன்னா லெவல் 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 5 லெவல் இருக்கு. இந்த 5 லெவல்ல
நீங்க 5 லெவலுக்கும் செலக்ட் ஆகலாம். உங்களோட CBT 1 கட் ஆஃப் வச்சு 5 லெவலுக்கும் செலக்ட் ஆகலாம். ஏதாவது ஒரு லெவலுக்கும் செலக்ட் ஆகலாம். ஓகேவா? 5 இதுக்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 5 எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல லெவல் 2க்கோ லெவல் 5க்குள்ளயும் நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் இருக்கும்? ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதே லெவல் 6க்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சைக்கோ டெஸ்ட், CBAT வந்து இருக்கும். இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன லெவல்ல செலக்ட் ஆகிறீங்களோ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, சோ இதுதான், இவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 12th லெவல் போஸ்டிங்க்கு சேலரி எவ்வளவுன்னு சொல்லிட்டேன். 35ல இருந்து 40க்குள்ள இருக்கும். டிகிரின்னா பாத்தீங்கன்னா 55ல இருந்து 60,000க்குள்ள இருக்கும். சோ ரொம்பவே நல்ல ஜாப். ஏன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்டா முடிஞ்ச எக்ஸாம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல வந்து உள்ள போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஜாபும் நல்லா இருக்கு, அவங்களோட சேலரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்க NTPC வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப வரக்கூடிய NTPC எக்ஸாம் வந்து சோ அந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். சோ இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்லயே இதுக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த 120 டேஸ் தான் ஆகும்னு கிடையாது. ஒரு 90 டேஸ்லயே உங்களால கவர் பண்ண முடியும் இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே. ஒரு 90 டேஸ் கரெக்டா சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலே கண்டிப்பா முடிக்க முடியும். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைலா சொல்லியிருக்கோம். இப்போ மேக்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் மேல சொன்னேன் பாத்தீங்களா டாபிக்ஸ் மேக்ஸுக்கு. சோ இதுதான் மேக்ஸுக்கான சிலபஸ். இவ்வளவுதான் மேக்ஸுக்கான சிலபஸ். ரீசனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், சயின்ஸுக்குள்ள பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே ஜெனரல் அவேர்னஸ்க்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு இது எல்லாமே சிலபஸ். சோ இது எல்லாமே எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, நான் ஒரு பிகினரா இருக்கேன், ஆனா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு வந்து போதுமானது. எல்லா எக்ஸாமுமே நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம், ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லயே வந்து கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் பண்ணிருப்போம். SSCக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணிருப்போம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இது எப்படி இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். சோ இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். நீங்க பிளே ஸ்டோர்ல போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ டவுன்லோட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆப்ல லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா நீங்க ஆப்ல போய் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 2500 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து வெறும் 1699 தான். ஓகேவா? அது மாதிரி உங்களோட அந்த கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சோ அதனாலதான் டீமுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்றேன். இந்த மெசேஜ்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டீங்கன்னா டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஜிபே பண்ணுங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஜிபே நம்பரும் கொடுப்பாங்க அல்லது அக்கௌண்ட் நம்பரும் கொடுப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்க வந்து 1699 பே பண்ணிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்கிரீன்ஷாட்டையும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து பேக் எண்ட்ல 2 to 3 ஹவர்ஸ்ல இந்த கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுல வெறும் ரயில்வேல NTPC மட்டும் தான் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, NTPC கவர் ஆகும். அது போக ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய RPF, குரூப் டி, ALP, டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3 இது எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி SSCயும் இதுலயே கவர் ஆகும். SSC, CGL, CHSL, MTS, செலக்ஷன் போஸ்ட், CAPF எல்லாமே கவர் ஆகும். பேங்க் P1 கிளர்க். ஓகேவா? சோ எல்லாமே கவர் ஆகும். ஆல் இன் ஒன் கோர்ஸ். அதனால இது பேர் வந்து ஆல்னு வச்சிருக்கோம். ஓகேவா? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே இதுல கவர் ஆகும்.
டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இதுவும் இதுல கவர் ஆகிரும். இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க ஜாயின் பண்ணாலே போதுமானது. அதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். இதுலயே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அந்தந்த எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானும் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருப்போம். நீங்க என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கரெக்டா ரயில்வே ஃபோல்டர் ரெஃபர் பண்ணுங்க. அதே எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எஸ்எஸ்சி ஃபோல்டர், சிஜிஎல் ரெஃபர் பண்றீங்கன்னா எஸ்எஸ்சி ஃபோல்டர், அந்தந்த ஃபோல்டர்ல தனித்தனியா கொடுத்துருப்போம். ஓகே, ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் அதுல ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு ரயில்வேயோட ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதையே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ் வந்து இப்போ ஃபீஸ் பே பண்ணது உங்களுக்கு கோர்ஸ் சக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. அதுல பர்ச்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓவராலா இதுல 1500+ வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். ஓகே, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணிருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிருப்போம், ரிவிஷன் கிளாஸஸ் பிளஸ் லைவ் கிளாஸஸ் வந்து எக்ஸாம் வரும்போது, ஓகேவா, எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுல வந்து லைவ் கிளாஸஸும் கொடுத்துருவோம். ஓகேவா, இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். நீங்க ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் எதுவுமே ஜாயின் பண்ணி படிக்க வேண்டாம். உங்க கையில ஒரு மொபைல் போனோ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன இருக்கோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே போதுமானது. ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? நீங்க என்ன படிக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ஆப்பை ஓபன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வீடியோ ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் என்னென்ன ஃபோல்டர் நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ ஒவ்வொரு இதுக்குமான ஸ்டடி பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஓகே, கிளியரா? ஸோ லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வேல கிளியர் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ஸோ இந்த டைமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ என்டிபிசியோட CBT 1, CBT 2 எல்லாமே கிளியர் பண்ணிருப்போம். இதுலயே டீச் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே எங்க நடக்கும்னா இப்போ நான் காட்டினேன் பாத்தீங்களா, அந்த ஆப்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட், PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேற எந்த மெட்டீரியல்ஸும் நீங்க வாங்குற மாதிரி இருக்காது. என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிருப்போம்னா ரயில்வே ஸ்டூடெண்ட்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். ஓகே, SSC ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் கவர் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்திருப்போம். அது போக லைவ் கிளாஸஸும் இதுல ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாபிக்ல டெஸ்ட் கொடுத்திருப்போம், சர்க்கிள் டெஸ்ட் கொடுத்திருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரம் வந்து வீக்லி டெஸ்ட், வாரம் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கிள் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ எல்லாமே சேர்த்து நீங்க ஒரே ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க. கோர்ஸோட ஃபீஸ் வந்து வெறும் 1699 தான். ஓகேவா? சோ நான் திருப்பியும் சொல்றேன், ஆல் இன் ஒன் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா CBT 1, CBT 2, பேங்க் எக்ஸாம்னா பிரிலிம்ஸ், மெயின்ஸ், SSCனா Tier 1, Tier 2 எல்லாமே கவர் ஆகும். சோ ஒரே ஒரு டைம் பே பண்ணுவீங்க. கோர்ஸோட ஃபீஸ் 2500 கிடையாது. ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் வந்து 1699. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா SSC படிக்கிற ஸ்டூடெண்ட் ரயில்வே படிக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க தனித்தனியா பே பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா, இதெல்லாம் தனித்தனியா பே பண்ணீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு 6000 மேலேயே வந்துடும். ஸோ அதனால நீங்க தனித்தனியா பே பண்ண வேண்டாம். எல்லாமே வேணும்னா ஒரே ஒரு பேமெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஏன்னா SSC பேட்ச், ரயில்வே பேட்ச்னு தனித்தனியா வச்சிருந்ததுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாத்தையுமே ஒரே பேட்சா, ஒரே ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு மினிமம் பிரைஸ் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா 200% உங்களோட சக்சஸ் உறுதி. ஏன்னா இதுல இருக்க மெட்டீரியல்ஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். NTPC-யா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், ALP-யா இருக்கட்டும், எந்த எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ஜிபே பண்ணுங்க, ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ சொல்லிட்டேன், கிளாஸஸ், டெஸ்ட், அந்த டெஸ்டோட ரேங்க் உடனே நீங்க உங்களோட மார்க் எல்லாமே பார்த்துக்கலாம். அதை PDF-ஆவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நம்ம ஆப்லயும் டைரக்டா நீங்க மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த நம்பருக்கு இதுதான் நம்ம நம்பர். சோ இந்த நம்பரை
ஸ்கிரீன்ஷாட் ஆர் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. வெறும் கோர்ஸ் ஜாயினிங்க்கு மட்டும் இல்ல, எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா, ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். என்ன மெசேஜ்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க பேமெண்ட் வந்து ஜிபே பண்ணுங்க, இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. திருப்பியும் சொல்லிட்டேன், ஆப்ல அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க டைரக்டா ஜிபே பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகேவா, அது போக உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச், ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் வேணும்னா இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச் ஆர் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச், ரயில்வே டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட ஃபோன் நம்பர் தான் இது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம ஆஃபீஸ் நம்பர். ஸோ இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு எப்பனாலும் நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல உங்க வீட்ல இருந்துட்டே, அதாவது நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேற ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல உங்களோட ரயில்வே கனவையோ, எஸ்எஸ்சி கனவையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட கனவையோ நீங்க வந்து அடையணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.